சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 5. துணை வரும் என்று சொன்ன மைவிழியைப் பார்த்து பல்லவ இளவரசன் யார் என்றான். இளவரசர் துணைக்கு வருவார் என்று சொல்லிப் போனார் என்றாள் மைவிழி செல்வி. நான் வருவேன் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? மைவிழி நிமிர்ந்து பார்த்தாள். எழுந்து அவன் அருகே மெல்ல சென்றாள். மனித சுபாவம், அதுவும் மன்னர் குலத்தின் சுபாவம் அவருக்கு நன்றாக தெரியும். மன்னர் குலம் அத்தனை மோசமானதா? ஆம். உனக்கு எப்படி தெரியுமோ? சே சே, இது அனாவசிய கேள்வி. உன் தந்தை போல உனக்கும் மனித சுபாவம் தெரிந்திருக்க வேண்டும். நகைத்து கொண்டே கேட்டான். மனித சுபாவத்தை அறிய ஆராய்ச்சி தேவையில்லை. அதிலும் மன்னர்களைப் பற்றி அறிய அதிக முயற்சியும் தேவையில்லை. ஏன்? வரலாற்றுச் சான்றுகள் 2-3 மனைவிமார்களும் பல ஆசைநாயகிகளும் ஒவ்வொரு மன்னனுக்கும் இருந்திருக்கிறார்கள். நீ கூறுவது உண்மைதான். ஆனால் எல்லா மன்னரும் அப்படி இருந்ததில்லை. ராமரைப் போன்ற மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள். அத்தகைய இலட்சிய மன்னர் வரிசையில் நீங்களும் ஒருவர் போலிருக்கிறது என்று ஏளனத்துடன் கேட்டாள். அதற்கும் சான்றுகள் உண்டு. என்ன சான்றுகள்? வியப்புடன் கேட்டாள் அவள். என் மனம் கண்ணியத்தை நாடாவிட்டால் மலைக்கடலுக்கு தினம் தினம் வந்து கொண்டிருந்த உன்னை கண்களால் கவனிப்பதோடு நின்றிருக்க மாட்டேன். என் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்காவிட்டால் கூர்ந்து கூர்ந்து என்னை நோக்கிய உன்னை நான் என்றோ அணுகியிருப்பேன். ஆசை வார்த்தைகள் பேசியிருப்பேன். நீ தனித்து இரவுகளில் பரதர் கூத்தை பார்க்கப் போன நாட்களில் நானும் வந்து உன்னுடன் உட்கார்ந்து ரசித்திருப்பேன். நீ கடலாடிய சமயங்களில் நானும் கடலாடி அலைகளில் மூழ்கி உன் அருகில் நெருங்கி வந்திருப்பேன். இது எதையுமே நான் செய்யவில்லையே. ஏன்? அவன் சொல்வதில் உண்மைகள் இருப்பதை கவனித்த அவள் சிறிது அச்சம் கொண்டாள். அவளுக்கு அவனிடத்தில் பெரும் மதிப்பு ஏற்பட்டது. அத்தனை உணர்ச்சிகளையும் அடக்கிக் கொண்ட அவனிடம் பரிதாபமும் ஏற்பட்டது. நீண்ட நேரம் அவள் எதுவும் பேசவில்லை. இவர் ஒரு கண்ணிய புருஷர், இவரை தப்பாக எண்ணிவிட்டேனே என்று வேதனைப்பட்டாள். பல்லவ இளவரசன் அவள் அருகே மெல்ல சென்றான். அவளை தனது இரு கைகளாலும் மாறி அணைத்து கொண்டான். அவளை தூக்கிக் கொண்டு அருகில் இருந்த குடிசைக்குள் நுழைந்தான். எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தான். மைவழி விளவிளத்து போனாள். மன்னர் குலத்தை பற்றி தான் நினைத்தது சரி என எண்ணினாள். எண்ணி எண்ணி ஏங்கினாள். விஷயம் அத்துடன் நிற்கவில்லை. அவள் முற்றிலும் எதிர்பாராத விரீத நிகழ்ச்சிகள் மிக துரிதமாக துவங்கின. அவள் திமிரினாள். தொப்பென்று அவளை கீழே போட்டான். அவள் ஏதோ பேச வாயை திறந்தாள். அவள் வாயை புத்திய பல்லவ இளவரசன், ஏதும் பேசாதே, சற்று பொறு என்று கூறிவிட்டு பூனை போல நடந்து வெளியே சென்று விட்டான். மைவழி செல்வி தரையில் உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ யோசிக்கலானாள். இளவரசனின் போக்கிலிருந்து அவன் எண்ணத்தில் கெடுதல் இல்லை என்பதும் ஏதோ அபாயத்தை எதிர்பார்க்கிறான் என்பதும் தெரிந்து கொண்டாள். எந்த இளவரசன் தன்னை தொடமாட்டானா என்று பல நாள் ஏங்கிக் கொண்டிருந்தாளோ அந்த இளவரசன் உண்மையாகவே தொட்டுவிட்ட சமயத்தில் இன்பத்துடன் அதிக கிளிக்கும் உட்பட்டால் மைவழி செல்வி. எத்தனை நாட்கள் இவரை மறைவில் இருந்து பார்த்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் இவருடன் இணைந்து விளையாட மாட்டோமா என்று ஏங்கி இருக்கிறேன். எத்தனை நாட்கள் இவருடன் தனிமையில் இருக்க எனது இதயம் துடித்திருக்கிறது. அதே இதயம் இப்போது ஏன் இப்படி அஞ்சுகிறது? அவரிடமிருந்து விலகி ஏன் ஓடப் பார்க்கிறது என்று கேள்வி மேல் கேள்வியை சிந்தையில் எழுப்பிக்கொண்டே இருந்தாள். இத்தனைக்கும் காரணம் சமுதாயம், சம்பிரதாயம். 4 பேர் பார்க்க திருமணம் என்று நடந்துவிட்டால் என் மனத்தில் பயத்துக்கு பதில் எத்தனை துணிவிருக்கும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த சமயத்தில் மீண்டும் குடிசைக்குள் வந்த இளவரசன், மைவிழி, எழுந்திரு என்று மெல்ல அழைத்தான். எதற்கு? சொன்னதை செய், பதில் பேசாதே. மைவிழி மெதுவாக எழுந்தாள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவன் தடுமாற்றத்துடன், விதிவசத்தால் இன்றிரவில் நாம் இருவரும் தனித்து விடப்பட்டிருக்கிறோம்.